பூக்கும் மாசம் தை மாசம் பூ எங்கும் வீசும் பொன்வாசம். துணி வேற ஊற வச்சுட்டேன். துணி கொஞ்சம் துவச்சி போட்டு சாமான கொஞ்சம் கழுவிட்டு வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு போடும். நேற்றே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு திட்டின்னு இருந்தா என் தங்கச்சி. இன்னைக்கு கிளம்பினப்பா. இன்னைக்கும் நான் வரல லீவுடின்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோ. அவ திட்டாலே இல்லோ அவங்க மாமியாரு இவளுங்க நைட்னு போய் சேர்த்து விட்டுல அவனுக்கு தேவைதான் அப்படின்னு என் தங்கச்சி பிடிச்சி திட்டும். தாமரக்கா யார் அது இவ்வளவு காலையில வந்து என்ன கூப்பிடுறது? இந்தாங்கக்கா லோன் காசு. நேற்று அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, இந்த காசுக்கு தானே பேசுனீங்க, குடிங்க. ஏமா நிஷா நீ என்னவோ எனக்கு கொடுக்குற மாதிரி இவ்வளவு சலிப்பா நீ பண்ற? நான் சலிப்பா பண்றேனா? நீங்க வந்து நேற்று என்னென்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க அந்த மீனா அப்புறம் அந்த கண்மணி அக்கா எல்லாரும் ஓவரா பேசுனீங்களே. என்னம்மா மீனா மீனான்ற பேர் சொல்லி? ஆமா அவங்க பேரு மீனா தானே? இல்ல வேற எதனா மாத்திட்டாங்களா? மீனு தேனு அப்படின்னு என்ன மாத்திட்டாங்களா என்ன? ஏமா அவ பேரு மீனா தான். உன்னோட வயசுல பெரியவ இல்ல, அக்கான்னு சொல்லி சொல்லாத. நீ என்ன மீனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றியே, அதனால கேக்குறேன். வயசுல பெரியவங்க மாதிரி நடந்துக்கனாதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். புரிஞ்சுக்குங்க அத்த முதல்ல. நீ கட்ட வேண்டிய காசு கேட்டா தேவையில்லாம பேசிக்கிற நீ. குடுமா குடு, காசு குடு, கொடுத்துட்டு கிளம்பா நீ. ஆமா கிளம்பாம இங்க என்ன பண்ண போறேன்? இங்க என்ன வேலை இருக்கு எனக்கு? நீங்க சொன்ன வட்டி காசு சேர்த்து கொடுத்துருக்கேன், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிறதெல்லாம் நானு அடுத்த மாசத்துல இருந்து 10 பேர் இருக்கிறோமா நம்ம குழுல. 10 பேர் ஒரு மாசம் ஒருத்தர் போய் காசு கட்டிட்டு வரணுமா? ஏங்கா மாசம் மாசம் நீங்க தானே கட்டுவீங்க, நீங்க இல்லைன்னா கண்மணி அக்கா தான் கட்டுவாங்க. இப்ப என்ன புதுசா ரூல்ஸ் போடுறீங்க? ஆமாமா உங்ககிட்ட எல்லாம் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டாதான் நீங்க வந்து நம்ம குழு தான் நம்ம கரெக்டா கட்டணும் அப்படின்ற ஞாபகம் வரும். இல்லன்னு வச்சுக்கோ எனக்கு என்ன ஏனோ தானோ எவனோ சேர்த்தான் அப்படின்னு தான் இருப்பீங்க பழகுது. நான்லாம் அப்படி கிடையாதுக்கா. ஏனோ தானோ எவனோ செத்தான்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் வந்து கரெக்டா என்னுடைய வேலையில நான் கரெக்டா இருப்பேன். மற்றவங்க சொல்ற மாதிரி நான் வச்சுக்கவே மாட்டேன் என்னைக்கும். ஐயோ அப்படியா? சரிம்மா சரிம்மா, இதோ அடுத்த மாசம் பாக்குறேன். எப்படி இருக்கிறீங்க? அடுத்த மாசம் நான் பாக்குறேன். பாருங்கக்கா பாருங்க. இவ பேசின பேச்சுக்கு முதல்ல காஃபி குடிச்சாதான் தலைவலி போகும்னு நினைக்கிறேன். சப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து போலான்னு வந்தா என்ன தண்ணி பூ கட்டுன்னு மொத்த பூவும் போட்டு வச்சுக்கிற. ஏய் எனக்கு மட்டும் மாதிரி வாங்கி வந்து வச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு தான் நான் வாங்கி வந்து கட்டி நிக்கிறேன். ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். போட்டோங்க இருக்கும், சாமி போட்டவங்களுக்குலாம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி கட்டி நிக்கிறது. நாக்கா மார்க்கெட்ல கம்மியா வந்துச்சா பூவு, பாதி விலைக்கு வாங்கி வந்துட்டியாண்ணா? ஆமா ஆமா எனக்கு மட்டும் தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க பாதி விலைக்கு. போய் நானு பாதி விலைக்கு வாங்கி வந்துட்டேன். நீ பார்த்த? ஆமா நீங்க வாங்கி வந்த பூ நான் பார்த்துன்னு தாங்கிறேன். ஏய் மீனா அந்த அக்காக்கே மனசு வராது வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு. ஏதோ வாங்கி வந்து கொடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கி போடினா அதை விட்டு அவங்களே கிண்டல் பண்றியா நீ? நாலு பிள்ளை வந்தனா உனக்கு ஒரு முறை கூட பூ தராது அந்த அக்கா, பாத்துக்கோ. அப்படிலாம் கிடையாது. கண்மணி அக்கா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாது. 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்கணுமே தவிர ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம அனுப்பாது அந்த அக்கா. பாத்தியா தாமரை, சாந்தி சொல்லுது என்னை பத்தி கரெக்டா. நீ என்னடா மனசு வராது இந்த அக்காக்குன்னு சொல்ற? சும்மா சொன்ன, அப்படியே மூஞ்சி திக்கி வச்சுக்காதீங்க. சும்மா சொன்னேன் நானு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறாங்க, அப்புறமா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேர். காக்கா கண்மணி அக்கா கொஞ்சம் திரும்ப. திரும்ப சொல்ற? திரும்புனா திரும்ப 10 கேள்வி கேப்பக்கா, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நீ திரும்புவியா? திரும்புக்கா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. உள்ளம் கரு கல்வனா குறும்புகளின் மன்னனா மன்னவனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி மல்லிகையே. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. உன் பேரு தான் தாமரை, நீ ஏன் உன்னை பத்தி பாடிக்கிற பத்தியா? நீ சொல்லு முதல்ல, அப்புறம் நீ கண்மணி அக்கா கேப்ப. சொல்லுக்கா சொல்லு. என்ன கம்முனேகிறா? அவங்கள மட்டும் கலாய்க்கிறதுக்கு முன்ன வர உன்னை பத்தி கேட்டா கம்முனே இருப்பியா? சொல்லு. ஏய் அடி பாவி, நான் சும்மா விளையாட்டுக்கு பாடுறேன்டி. என்னடி உண்மை மாதிரியே பேசுற? நீ வாய மூடி, சும்மா விளையாடி நிக்கிறேன்டி நானு. விளையாடுறியா? என்னம்மா நீ நான் இந்த பூ எடுத்து தாமரை கொண்டையில வை.
வச்சாச்சு வச்சாச்சு. இப்ப பாடுக்கு அந்த பாட்டு திருப்பியும். நீ என்ன பாட்டு தெரியுமா பாடுற? மல்லி பூ வச்சி வச்சி வாடுது, வந்த நிலா வந்து வந்து போகுது, எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற அப்படின்னு பாடுக்கா நீ. பூ கட்டி போட்டோங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உங்க தலைக்கே வச்சு இப்ப காலி பண்ணிட்டீங்க போல. மா சொல்லவேல பாத்தியா, புதுசா பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிற, பூ கட்டி விக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னியாமா, உன் கூடிய தானமாக்குறேன் நானு. அப்புறம் என்னம்மா, பழைய துணிக்கெல்லாம் பாதி விலைக்கு கொடுக்க போறியா? அயன் பண்ணி வச்சுட்டுக்கிற மாதிரி தெரியுது, துணியெல்லாம் எடுத்து. மா நம்ம வீட்டுல இருக்க துணியும் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி பாதி விலைக்கு விக்கிறேன்னு வித்துற போறோமா? என்கிட்டயோ கொஞ்சம் துணி தாமா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதம்மா. வைஷ்ணவி வீட்டோட நிறுத்திக்கமா இட்ட. ஏண்டி ஒரு வார்த்தை கூட நீ ஒழுங்காவே பேச மாட்டியா? எல்லாமே வந்து தப்பு தப்பா, ஒண்ணுமே புரியாத, காலும் புரியாத, தலையும் புரியாத பேசுவியா நீ? நாங்க வந்து பூ கட்டி விற்க போறோம்னு சொன்னோமா, இல்ல துணி எடுத்து பாதி ரேட்டு கொடுக்க போறோம்னு சொன்னோமா? எப்ப சொன்னோம் நாங்க கிட்ட? நீ வந்து சொல்ற இப்போ? ஆமாம்மா, ஒரு பக்கம் அழகா துணி மடிச்சு வச்சுட்டுக்கிற, இன்னொரு பக்கம் நிறைய பூ எல்லாம் வச்சுட்டு கட்டி கட்டி விக்கிற மாதிரி பண்ணினுக்கிற. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சொரக்கால உப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓ, என்னது சொரக்கால உப்பு இல்லையா? என்னம்மா சொரக்கா குழம்பு வைக்க போறியோ? ஐயோ எனக்கு வேணாம், நான்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து காசு கொடுத்துட்டு நான் போய் டிஃபன் கூட வயலே கூட வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் இந்த சொரக்கா, இந்த பாவக்கா, அந்த மாதிரி கால முடியுது, என்னெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு நாளை விடு, நீயும் அப்பாவும் சாப்பிடுங்கோ. என் தம்பி கூட குத்துரு, எனக்கு வேணாம். ஆமாண்டி வசந்தி, அம்மா வீட்டுல வந்து சொரக்கா, பாவக்கா, பூசணிக்காய், அப்புறம் நிறைய காய் வச்சுருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு காய் வந்து உனக்கு சமைச்சு கொடுக்க போதுடி. பாவம் வசந்தி, எது பிடிக்காதோ அதுதான் சாப்பிட போறா போல. வைஷ்ணவி, துணி எத்தனை வந்து மடிச்சு இங்கே வச்சிருக்கீங்க? எத்தனை போய் பீரோல வை. எப்ப பாரு துணி எடுத்துட்டு வர பொடியில இருந்து மடிச்சு மடிச்சு இங்க முன்னாடியே வச்சிருக்க. எத்தனை போய் வைக்க மாட்டேன்ற? அது ஒரு மணி நேரம் இங்கே கடக்கணும். அப்புறமா தான் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கிறது. வைஷ்ணவி, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. ஏமா துணி மடிச்சு ஏன் இந்த நடு வீட்டுல வச்சுக்கிற? எத்தனை போய் வை பீரோல. எப்ப பாரு இங்கே வச்சிர. டெய்லியும் உங்களுக்கு சொல்லணுமா ஒரு ஆளு? அத்தை, துணியெல்லாம் நான் மடிச்சு வச்சுனே இருந்தேன். உங்க புள்ளதான் வந்து என் துணியை அயன் பண்ணி வை, அப்புறமா போய் இது எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் துணி தான் அயன் பண்ணி இருந்தேன் நானு. ஆமா, அவனும் ஒரு வேலை செய்ய மாட்டான், செய்யற உன்னையும் நான் கரெக்டா செய்ய விட மாட்டான். நீ எத்தனை போ. ஏய், நீ எப்படி வந்த? சந்தி தெரியாத வந்து நின்னுக்கிற. இப்ப தாண்டி வந்தேன். வந்த உடனே கேட்டேன், நான் தான் இந்த மாதிரி என்ன துணி எல்லாம் விற்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனாலதான் உங்க மாமியார் கோவம் வந்துச்சு போலகுது, உன்னை கூப்பிட்டாங்கோ. நீ கேட்டதுனால தான் உங்களுக்கு கோவம் வந்து அப்படி கத்தினுக்குறாங்களா? சரிதான். ஐயோ, இல்லைன்னா உங்க மாமியாருக்கு கோவமே வராது. உங்க மாமியார் உன்னை திட்டவே திட்டாது. இன்னும் நல்ல எதுவுமே திட்டாத அமைதியான மாமியார் கச்சாங்கன்னா உன்ன கையில பிடிக்க முடியாது போலகுது. சரியே, எதுக்கு இவ்வளவு பூ வாங்கி கட்டினுக்குறாங்களா? என்ன எதனா பூ கடை கிட்ட எதனா வைக்க போறாங்களாடி? என்ன சொன்னாங்களா உங்ககிட்ட? இப்பதான்டி ஜஸ்ட் மிஸ்டி. இப்பதான் நான் இதை கேட்டு முடிச்சேன். அதுக்குதான் எங்க அம்மா அவ்வளோ திட்டாங்க என்ன. உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்காத குறையா கேட்டாங்கோ. இப்ப நீ அதை போய் கேட்டேன்னு வச்சுக்கா, வாயை குத்து வாங்கி கட்டிக்காத, மரியாதையா போய் இருக்கிற வேலை செஞ்சுட்டு போயிடு. அவங்க கிட்ட ஏதோ வாய் குட்டுறாது. எம்மா, எங்க அத்தை வந்து இவங்க கூட எல்லாம் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி தாண்டி ஏடா கூடமா பேசுறாங்கோ. அதனாலயே நான் எதுவும் பேசிக்கிட்டு இல்லடி வசந்தி. சரி, சீக்கிரம் பூ கட்டி முடிச்சுட்டு சீரியல் பார்க்க போலாம், டைம் ஆகுது. சீரியல் போட்டுருவான். ஆமாமா, நேத்து இன்ட்ரெஸ்டா பார்த்தேன் இந்த கடையை. கடைசியில தொடரும்னு போட்டான் பாரு. நீங்க போய் விளம்பரத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும், அப்பதான் புரியுது. விளம்பரம் புரிஞ்சு கொஞ்சம் போயிட்டா கூட ஐயோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சே அப்படின்னு தோணுமா? விளம்பரத்துல இருந்து பார்த்தாதான் மனசு நல்லாகுது. வா வா, டக்குன்னு போலாம் முடிச்சிட்டு. போங்க போங்க, விளம்பரம் போட்டே பிளேடு போடுவாங்க, உக்காந்து பார்த்துன்னு இருங்க.